ஒரு பெரிய ஐடி கம்பெனில கிளீனிங் வேலைக்கு ஒரு இன்டர்வியூக்கு ஒருத்தர் போறாரு. போன இடத்துல கிளீனிங் பண்ணி காட்ட சொல்றாங்க, கிளீனிங் பண்ணி காட்டுறாரு. ஒரு சில கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கும் பதில் சொல்றாரு. ஓகே, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, உங்களுடைய ஆஃபர் லெட்டரை உங்களுக்கு அனுப்பணும், அதுக்காக உங்களோட இமெயில சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இமெயில் சொன்னா எனக்கு என்னடே தெரியாது, எனக்கிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் கூட இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்டர்வியூ பண்ணவங்க, இது கிளீனிங் ஜாப்பா இருந்தாலும் இது ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனி, அதால நீங்க கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஃபிட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்பிடுறாங்க. அவரும் சோகமா வெளியேறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட பர்ஸ் எடுத்து பாக்குறாரு. பர்ஸுக்குள்ள 100 ரூபாய் காசு இருக்கு. அந்த டைம்ல சின்ன ஐடியா ஒன்று வருது. அந்த 100 ரூபாய் காசு எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போறாரு. மார்க்கெட்டுக்கு போயிட்டு கோழி குஞ்சல் கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. சின்னதா ஒரு குட்டி பண்ணை ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு சின்னதா ஸ்டார்ட் பண்ண அவருடைய சின்ன கம்பெனிய 1 இல்ல 2 இல்ல 5 பிரான்ச்ச ஓபன் பண்றாரு. பேங்க்ல இருந்து 2 பேர் வராங்க. வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தீங்க, அதுக்காக உங்களோட இமெயில் ஐடி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு இந்த இமெயில் ஐடி எதுவுமே இல்ல, இமெயில் என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த பேங்க்ல இருந்து வந்தவங்க சொல்றாங்க, எந்த டெக்னாலஜியுமே இல்லாம இன்னைக்கு நீங்க இவ்வளவு உயரத்துக்கு போயிருக்கீங்க, சோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பது, நீங்க இதை விட பல மடங்கு உயரத்துக்கு போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த பேங்க்ல இருந்து வந்த 2 பேரும் சொல்றாங்க. அதுக்கு அவரை சிரிச்சுட்டே சொல்றாரு, இதெல்லாம் தெரிஞ்சிருப்பது இன்னைக்கு நான் ஒரு ஐடி கம்பெனில ஒரு கிளீனரா தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி. அதாவது நம்மளோட லைஃப் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்ச போதும் அதோட நம்ம லைஃப் அவ்வளவுதான் இல்ல, நாம அன்லக்கி அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்ல. நாம லைஃப்ல அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போனோம் அப்படி சொன்னா கண்டிப்பா எல்லாத்த விட பெஸ்டான ஒன்றை இந்த வேர்ல்டே எங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். இப்படியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.